வணக்கம். நம்ம இன்னைக்கு தலப்பாக்கட்டி ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சுவையில் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியை பயன்படுத்தியிருக்கேன். இதுக்கு 600 கிராம் சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இதுக்கு பெரிய வெங்காயம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து அரை தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு கை புதினா கொத்தமல்லி. சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க. நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த ப்ரௌன் கலர் பேபி பில்லா மஷ்ரூம். அதுக்கப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு முழு பூண்டு, இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு கூட 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து, இந்த பிரியாணி மசாலா வீட்டில் பண்ணது, இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை பார்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. பூண்டு, இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, அது கூட 6 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு தேவையான தூள் வகைகள் மசாலா பொடி வந்து 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே காரத்துக்கு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இது கலருக்காக மட்டும்தான். கொஞ்சமாக சேர்த்தா மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்புறம் நம்மளுக்கு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு தேவைப்படும். 2 குழிக்கரண்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பில் பிரியாணி பாத்திரத்தை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் நான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது கூட நம்ம பிரியாணி மசாலா சேர்த்து அரைச்சாச்சு. அது தனித்தனியாக வாயில் கிடைக்கிறப்ப நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம டைரெக்டாக வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம இப்போது தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தூள் வகைகள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ தூள் வகைகள் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த மஷ்ரூம் உள்ள சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2 குழிக்கரண்டி தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் இன்றைக்கி 3 கப்பு, இந்த கப்பில் 3 கப்பு அரிசி சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு வீதம் தண்ணியாக 4.5 கப்பு தண்ணி. அதை எடுத்து தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மஷ்ரூமில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் தான் போட்டிருந்தோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். லெமனை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அரை லெமன் பிழிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க போகிறோம். இப்போது அரிசியும் தண்ணியும் நல்லா நம்மளுக்கு சேர்ந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போது அடுப்பில் நல்லா சூடான ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை நம்ம எடுத்து வைக்க போகிறோம். பிரியாணி பாத்திரம் வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபாயிலில் நான் நல்லா கவர் பண்ணிக்க போகிறேன். பிரியாணி பாத்திரத்தை நல்லா மூடி வச்சுட்டு அது மேலே தட்டு போட்டு அது மேலே ஒரு வெயிட்டான இந்த மாதிரி நான் கல் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை வந்து ஃபுல்லாக லோவில், எவ்வளோ கடைசியான இதில் இருக்கோ அந்த தீயில வச்சு நம்ம ரொம்ப சிம்மில் வச்சு இப்போ பிரியாணியை 20 நிமிஷம் வேக விட போகிறோம். 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ அரிசியெல்லாம் நல்லா வெந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், குழையாமல், அடியில் பிடிக்காமல் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.